find Fourier series of the function. Find Fourier series of a function f of x equal to x square. F of x equal to x square. அப்போ என்னென்ன இன்டர்வல்? ஃபர்ஸ்ட் இன்டர்வல் வந்து பையோட கேஸ் முடிச்சோம், 0 to 2 பை கேஸ். அண்ட் செகண்ட் இன்டர்வல் -π to π கேஸ். அடுத்த கேஸ் என்ன ஆகும்? எல்லோட கேஸ். எல்லோட கேஸ் என்ன வரும்? 0 to 2n. அண்டு ஃபோர்த்து கேஸ் வந்து -l to l. அதுக்கப்புறம் யார் இருக்கிறா? ஆஃப் ரேஞ்ச் ஃபார்முலா. ஆஃப் ரேஞ்சில் ரெண்டு ஃபங்க்ஷன் கரெக்டுங்களா? ஒன்று வந்து சைன் சீரீஸு, அனதர் ஒன்று காஸ் சீரீஸ். காஸ் சீரீஸில் சைன் சீரீஸில் ரெண்டு ஃபங்க்ஷன், 0 to π அண்டு 0 to l. அப்போ இவங்க யார்? 0 to π அண்டு 0 to l. அப்போ டோட்டலாக 8 கான்செப்ட்னு கேட்குறாங்க. எப்படி பார்க்கலாம் அப்படிங்கிறத நம்ம இப்போ ஒர்க் அவுட் பண்ணி பார்ப்போம். சரியாமா? ஓகே சார். ஓகே, ஃபர்ஸ்ட் 0 to 2 பையோட கேஸ். ஃபர்ஸ்ட் கேஸ் f of x equal to x squared on 0 to 2 பை. கரெக்டாமா? சார். அப்போ ஃபோரியர் சீரிஸ் ஃபார்முலா என்ன? ஜென்ரல் ஃபோரியர் சீரிஸ் 0 to பையோட கேஸில் ஃபோரியர் சீரிஸ் ஃபார்முலா என்ன? ஜென்ரல் ஃபார்முலா வந்து f of x equal to a0 by 2 plus summation of n equal to 1 to infinity an cos nx plus summation of n equal to 1 to infinity bn sin nx. sin nx. இப்போ ஒவ்வொரு வேல்யூவை கண்டுபிடிக்கணும். எந்த இன்டர்வலில்? 0 to 2 பை கேஸில். அப்போ ஃபார்முலா ஆல்ரெடி கொடுத்துட்டேன். ஃபர்ஸ்ட் a0 ஃபார்முலா என்னமா? 0 to 2 பை கேஸில் சார் 1 by pi 0 to 2 pi f of x dx, which is x square dx. அப்போ என்னாச்சு? 1 by pi integral 0 to 2 pi f of x வேணும் நீங்கள் சொன்ன மாதிரி x squared into dx. கரெக்டாமா? சார். அப்போ 1 by pi சொல்லுமா? x squared integral formula x power n into dx formula, that is equal to x power n plus 1 divided by n plus 1. கரெக்டாமா? சார். சொல்லுமா? x squared என்ன கிடைக்கும்? 2x. x power integration formula x cube by x cube by 3. கரெக்டாமா? ஆமா சார். அப்போ என்னாச்சு? that is equal to 1 by pi சொல்லுமா? இது 0 னா அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட். லோயர் லிமிட் 0 ஒமிட் பண்ணிக்கலாம், ஏன்னா 0 னு 0 வரும். ஒன்லி அப்பர் லிமிட். அப்போ என்னாச்சு? 2 pi cube divided by 3. கரெக்டாமா? சார். அப்போ என்னாச்சு? ஒரு பை கட் ஆயிருமா? ஒரு பை கட்டான ஸ்கொயர் கிடைக்குமா? ஆமா சார். சோ 8 pi square by 3. வெரி குட். 8 pi square divided by 3. இதுதான் நம்மளுடைய a0 ஓட வேல்யூ. கரெக்டாமா? ஆமா சார். இப்போ an வேல்யூ கண்டுபிடிக்கணும், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடணும். ஏன்னா பெர்னாலிஸ் ஃபார்முலா அப்ளை பண்ண போகிறோம், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடுங்க. an ஃபார்முலா என்ன? an equal to 1 by pi integral 0 to 2 pi சொல்கிறாங்கன்னு f of x into cos nx into dx. கரெக்டுங்களா? ஆமா சார். இப்போ சொல்லுமா? 1 by pi integral 0 to 2 pi x squared cos nx into dx. இப்போதான் நம்ம வந்து பெர்னாலிஸ் எடுக்க போகிறோம். பெர்னாலிஸோட கான்செப்ட் u வந்துட்டு x square, v வந்து இது. அப்போ பொறுமையாக நான் எழுதுறேன். இந்த மாதிரி கான்செப்ட் மட்டும் அப்ளை பண்ணுங்க, நம்ம ஈஸியாக இருக்கும். நம்ம கான்செப்ட் அதை மட்டும் கண்டுபிடிங்க. u equal to x square. u dash என்ன கிடைக்கும்? டெரிவேட்டிவ் வேல்யூ என்னவா? 2x. u double dash என்ன கிடைக்கும்? 2 கான்ஸ்டன்ட், x வந்து 1 0. ஓகே, அடுத்து u triple dash என்ன ஆகும்? 0 ஆயிருமா? 0 ஆயிடுச்சு. சரி, அடுத்தது பாருங்க v வந்து இவனுங்களா? ஆமா சார். cos nx into dx. அப்ப v1 என்ன கிடைக்குமா? அதுக்கு ஃபார்முலா கொடுத்தா பாத்துங்க. sin nx by nx. வெரி குட் மா. டிவைட் பை a. அத ஃபார்முலா நீங்க சொன்னது கரெக்ட். அப்ப என்னாச்சு? sin nx by x. nx. என்னதான்? என்ன மட்டும். அப்ப v2 என்னமா வரும் சொல்லுங்க? minus cos nx by n square. வெரி குட் மா. டிவைட் பை n square. அப்ப v3 என்னவா கிடைக்கும்?
minus sin nx by n cube. அவ்வளோதான் n cube. இது எப்படி எழுதலாம்னா அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுவோம். எக்ஸ்ட்ரா இந்த பக்கத்தில் இந்த இடத்துல அப்ளை பண்ண போகிறோம் கரெக்டுங்களா? இந்த இடத்துல நம்ம அப்ளை பண்ண போகிறோம் இந்த பெர்னோலிஸ் கான்செப்ட். அப்போ 1/5 வெளியே இருக்கும். அது ப்ராக்கெட் போட்டு எப்படி அப்ளை பண்ணுறோன்னா ஜஸ்ட் கிராஸ் மல்டிபிகேஷன். இவங்களுக்கு கிராஸ் மல்டிப்ளை பண்ண போதும், வேறு எந்த ஐடியாவும் யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? அப்போ அடுத்தது என்ன? ஜீரோ. ஜீரோ இன்ட்டு V4 வேணும். V4 எது வந்தாலும் ஜீரோ தான். சரிங்களா? எந்த ஃபங்க்ஷன் வந்தாலும் ஜீரோ தான். ஏன்னா இங்கே U ட்ரிபிள் ஜீரோவாக இருக்குது. அதனால இங்கே எது வந்தாலும் கண்டுபிடிக்கலாம். சரியாம்மா? ஓகே சார். சரிம்மா. சரி, இப்போ ஏ எனக்கு எழுதிடலாமா? அப்போ ஏ என்ன சொல்லுங்க பார்க்கலாம், என்ன ஆகுதுன்னு? ஏn = 1/5 வெளியே இருக்குது. சொல்லுமா, கிராஸ் மல்டிபிகேஷன் தானே? சொல்லுமா, x squared into sin nx by x n by n, sorry, minus x square cross multiplication 2x minus cos nx by n square plus 2 into minus sin nx by n cube. Sin nx by n cube. Limit என்னது? 0 to 2π. 0 to 2π. ஓகே. இப்போ வெரி இம்பார்ட்டன்ட் நோட் ஒன்று கொடுக்குறேன், அதை மட்டும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நோட் என்னன்னா cos nπ. cos nπ என்ன கிடைக்கும் அப்படின்னா, நல்லா பார்த்துங்க, -1 n வந்து ஆடாக இருந்தால், சரிங்களா? அதே +1 n வந்து ஈவனாக இருந்தால், சரியா? அதே மாதிரி சைனுக்கு என்ன ஆகும்? sin any π என்னது? 0. இதை மட்டும் மறக்காதீங்க. இது ஃபோரியர் சீரிஸுக்கு யூஸ் ஆகும், ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம்ஸ்க்கு யூஸ் ஆகும், எந்த இடத்துல வேணாலும் ட்ரிகோனோமெட்ரிக் கான்செப்ட்டுக்கு இது யூஸ் ஆகும். cos nπனா ஈவனாக இருந்தால் ப்ளஸ், ஆடாக இருந்தால் -1. sin nπனா எந்த பை வந்தாலும் 0 தான். சரிங்களா? அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாமா? ஓகே. இப்போ வாங்க, இங்கே 2π and 0. 2π and 0னா சைன் கேஸ் என்ன ஆகும்? sin 2π 0 ஆயிருமா? எக்ஸுக்கு பதிலாக 2nπ வரும். இங்கேயும் எக்ஸுக்கு பதிலாக 2nπ வரும். அப்போ சைன் எனி பை வந்து 0. அப்போ ரெண்டு கேஸ்லேயும் வந்து 2πயும் 0 ஆகுமா? அதே ஆல்சோ 0 அப்ளை பண்ணுங்க. சைன் 0 0, இங்கேயும் சைன் 0 0. அப்போ ரெண்டு கேஸ்க்கு இவங்களை வந்து நம்ம எலிமினேட் பண்ணிடலாமா? இதுதான் கான்செப்ட். சரிங்களா? இதை டைரெக்டாக எலிமினேட் பண்ணுங்க, நீங்கள் போட்டு சிம்பிளிஃபை பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா அப்பர் லிமிட்டுக்கு 0, லோயர் லிமிட்டுக்கு 0, அதனால நீங்கள் டைரெக்டாக போட்டீங்க. சரியாம்மா? அப்போ டைரெக்டாக வந்து அப்ளை பண்ணிங்க. 1/5 ரிமைனிங்காக இருக்கிறா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும் சார். ப்ளஸ் வச்சுட்டு மீதி இருக்கிறது எழுதிக்கலாம். 2x cos nx by n square. அதனோட இன்டர்வல் ஃபங்க்ஷன் வந்து 0 to 2π. இதுக்கு மட்டும் கண்டுபிடிச்சா போதும். அப்போ என்னாச்சு? an = 1/5. சொல்லுமா? 4π cos n 2π. அப்போ 2nπ கரெக்டுங்களா? 2nπ by n square. கரெக்டாமா? அப்போ பை கட்டாயிருமா? சார். இது வந்து ஈவன் பையா? 2nπ ஈவனா? சார் எந்த பை? ஓகே. ஈவன் வந்தால் தான் +1. ஈவன் வந்து +1. அப்போ என்னாச்சுமா? ஏனோட வேல்யூ 4/n²ங்களா? ஆமாம் சார். ஏன்னா அது ஈவன், அது 1 ஆயிரும். இப்போ லோயர் லிமிட் அப்ளை பண்ண என்னவோ, இங்கே 0 இருக்கிறனால இங்கே எக்ஸ் வரனால ஆட்டோமேட்டிக்காக 0 ஆயிடுச்சு. அதனால தான் போடல. இங்கே 0 இருக்குது, இங்கே எக்ஸ் இருக்குது. 0 × 0 0 தான். சரிங்களா? ஓகே. அப்போ ஏன்னு கண்டுபிடிச்சிட்டீங்க கரெக்டாக? அந்த இடத்துல 2nπ இருக்கனால அது ஈவன். அந்த மொத்தமா cos 2nπ 1 ஆயிடுமா சார்? ஆமா கண்ணு, ஆமா. அதுதான் ஃபார்முலா கொடுத்தது. இது எல்லாமே கேட்டு என்னென்ன ஆயிடுச்சு? 1 ஆயிடுச்சு. எதனாலனா 2nπ வந்து ஈவனா இருக்கனால. சரிங்களா? ஓகே சார். சரி, இப்போ pn கண்டுபிடிச்சலாமா? ஓகே, சொல்லுமா. pn = 1/π integral 0 to 2π f of x into sin nx dx. அப்போ என்னாச்சு? 1/π integral 0 to 2π f of x x² தானே? x² into sin nx into dx. கரெக்டாமா? ஓகே. இப்போ ஒன்றும் இல்லை, இன்டர்சேஞ்ச் ஆகுது. இவன் u, இவன் உள்ள v into dx. கரெக்டுங்களா? ஆமாம் சார். அப்போ
அப்ப யூங்கிறது பிரச்சனை ஆகல, யூ டேஷ்ங்கிற பிரச்சனை இல்ல. விக்கு மட்டும் தான் நம்மளுக்கு வேல்யூ சேஞ்ச் ஆக போகுது. அதை மட்டும் நம்ம என்னன்னு கண்டுபிடிச்சா போதும். இது வந்து திரும்ப திரும்ப ரிப்பீட்டட் அதே தான் வரப்போகுது. சரியா? அதே தான் வரும். ஓகே சார். எக்ஸ் ஸ்கொயர் 2x 2x 2 0. இவன் பிரச்சனை கிடையாது. v மட்டும் தான் சேஞ்ச் ஆகுது. அப்ப v ஈக்குவல் டு என்ன கிடைக்குது? sin nx. sin nx அப்ப v ஒன்று என்ன கிடைக்கும்? cos nx by n. மைனஸ் வரும். ஏன்னா இன்டெகிரேட் பண்ணனால இன்டெகிரேட் பண்ணாலும் மைனஸ் வரும். by n. ஆ. v2 is minus sin nx by n square. ம். v3 is பிளஸ். ஏன்னா Plus இதுல ஒரு மைனஸ் cos, இதுல ஒரு மைனஸ் வரும். ஆ. ஆமா சார், cos nx by n cube. nx by n cube. கரெக்டாமா? n cube. ஆமா சார். சேம் ஐடியா தான், கிராஸ் மல்டிப்ளிகேஷன். இவனுங்க மல்டிப்ளை ஆகணுங்க, இவனுங்க இங்க மல்டிப்ளை ஆகணுங்க, இவனுங்க இங்க மல்டிப்ளை ஆகணுங்க. இது வந்து v4 மல்டிப்ளை ஆகும். v4 அதனால தான் அது 0 ஆயிடும். அதனால வேண்டாம்னு போயிட்டேன். சரி ஓகே. இப்போ திரும்ப என்ன ஆகும்? pnக்கு அப்ளை பண்ண போகிறோம். pn equal to 1 by 5 x 1 by 5 ம் x square ம் into minus cos nx by n ம் minus 2x into ம் minus sin nx by n square ம் plus 2 into ம் minus n cos n plus cos nx by n cube. n லிமிட் வந்து 0 to 2π. கரெக்டாக? ஆமா 0 to 2π நான் ஆல்ரெடி என்ன சொன்னேன், சைன் ஃபங்க்ஷன் டைரெக்டாக 0 வரும், அதை கண்டுபிடிக்க வேண்டாம். சார். சைன் ஃபங்க்ஷன் டைரெக்டாக 0 ஆயிடுச்சு, அதனால் கண்டுபிடிக்க வேண்டாம். மீதி இதில் மட்டும் நம்ம கண்டுபிடிச்சது தான் போதும். அப்போ என்ன ஆகுது எனக்கு என்ன? தட் இஸ் ஈக்குவல் டு 1 by 5 எழுதிக்கலாம். மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் காஸ் என்எக்ஸ் பை என், இது 0 ஆயிடுச்சு, ப்ளஸ் 2 இன்ட்டு காஸ் என்எக்ஸ் பை என் கியூப் 0 to 2. கரெக்டாமா? சார். இப்போ அப்ளை பண்ணுமா? தட் இஸ் ஈக்குவல் டு 1 by 5. 2π அப்ளை பண்ணுமா? என்ன ஆகும் சொல்லுங்க. 2π அப்ளை பண்ணீங்க என்ன ஆகும்? 4 மைனஸ் 4π ஸ்கொயர். minus 4 pi square 2πனால இது என்ன ஆகும்? 1 by n ஆயிருமா? சார். So cos ஈவன்னால 2n pi by so 1 அடுத்து by 0 அப்ளை பண்றீங்க. 0 அப்ளை பண்ணா ஆட்டோமேட்டிக்கா இது 0 ஆயிடும். ஏன்னா x ஸ்கொயர் இருக்குது, அதனால இது வந்து 0 x square இருக்குனா மைனஸ் 0. சரிங்களா? அடுத்து இங்க அப்ளை பண்ணலாமா? ப்ளஸ் 2 1 by cube 1 by n cube. 2 1 by n கியூப். கரெக்ட்டுங்களா? ஆமா சார். அடுத்து என்னம்மா ஆகும்? மைனஸ் cos 0 வரும் சார். cos 0 வந்து 1 1 so 2 by n cube. n கியூப் வருங்களா? அப்ப என்னாச்சு? ரெண்டுமே கேன்சல் ஆகுங்களா? term 0 ஆயிடும் சார். ஆமா சார். 0 ஆயிடுச்சு. அப்போ ரிமைனிங் என்ன வருது? மைனஸ் ஒரு பை பை கேன்சல் ஆகும். மைனஸ் 4 pi by n. 4π by n, இதான் வந்து நம்மளுடைய pn. சரியாமா? சரி, இப்போ நம்ம ஃபோரியர் சீரிஸ் கண்டுபிடிச்சலாமா? அவ்வளோதான். ஏன்னு தெரியும், a0 தெரியும், bn தெரியும். அப்போ என்னாச்சு? ஃபோரியர் சீரிஸ் ஆஃப் த இன்டர்வல் f of x ஈக்குவல் டு a0 by 2. a0 by 2. a0 ஓட வேல்யூ என்ன? 8 pi square 8 pi square by 3. so 4 pi square by 3. ஓகேம்மா. 4 pi square by 3 plus summation an 4 by n square. 4 by n square. அப்போ அப்ளை பண்ணுங்க. 4 by n square cos nx. Summation values 1 to infinity. கரெக்ட்டுங்களா? Summation is 1 to infinity. Summation n varies from 1 to infinity pn value. Pn value என்ன? minus 4 pi by n by 4 by n sin nx. இப்போ கான்ஸ்டன்ட் டைம் வந்து சம்மேஷன் வந்து வெளியே எடுத்துக்கங்க. அப்போ என்னாச்சு? 4 pi square by 3 plus plus 4 வெளியே எடுத்துக்கங்க. ஓகே சார். summation n equal to 1 to infinity 4 cos nx by n. 4 வெளியே எடுத்துட்டேன். அதே மாதிரி இங்க யாரு கான்ஸ்டன்ட் டைம்? -4 by கான்ஸ்டன்ட் டைம். கரெக்ட்டுங்களா? அப்ப -4 by கான்ஸ்டன்ட் டைம் சம்மேஷன்
n varies from நானும் 4 வெளிய எடுத்துட்டோம்ல சார். ஸோ ஒரு 4 மைனஸ் இது அடுத்த சம்மேஷனுக்கு. இது ஒரு சம்மேஷன், இது ஒரு சம்மேஷன் இருக்குல்ல. ஓகே, ஓகே, ஓகே. அப்ப என்னாச்சு -4 எடுத்தாச்சு. அப்ப என்னாச்சு sin n by x nx divided by nx by அவ்வளவுதான் கண்ணு. இதுதான் ஃபர்ஸ்ட் இன்டர்வலுக்கான ஃபோரியர் சீரிஸ். ஏதாச்சும் டவுட் இருக்குதாம்மா? இல்ல சார். சரி. இதே மைனஸ்